அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய உணவான உளுந்தங்களி தான் பண்ண போகிறோம். டெலிவரி ஆனவங்க சடங்கானவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இடுப்பலி முதுகலி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இடுப்பெலும்புக்கு நல்ல பலம் தரும். உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உளுந்து களி பண்ணுறதுக்கு உளுந்து மாவுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசிக்கு ஒரு 600 கிராம் உளுந்து, இதோட சாலியா சதக்குப்பை, இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மிஷினில் கொடுத்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் அரைக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். நான் கருப்பு உளுந்து தான் போட்டு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ வெள்ளை உளுந்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து கிடச்சதுன்னா நீங்கள் அதை வச்சே கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் யூஸ் பண்ணணும். அந்தந்த டைமுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா எந்த டைம்லையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவில் களி பண்ணிடலாம். பாருங்கள், உளுந்து மாவு பாருங்கள், மிஷின் அரைக்கும் போது நல்ல பொடியாக இருக்குது. பாருங்கள், இப்போது 1 கப் உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 200 கிராம் கருப்பட்டி, ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் நல்லெண்ணெய். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட உடச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி இதில் போட்டுடலாம். இந்த கருப்பட்டி தண்ணியோடு நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கருப்பட்டி பாருங்கள் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியில் வடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஏதாவது கல் தூசி இருந்தால் வந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கருப்பட்டி ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரும்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷரை இதை கண்ட்ரோல் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கருப்பட்டி இந்த உளுந்துக்களோட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டுடலாம். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பருப்பு மற்ற தலைகளாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கரண்டியாக இருந்தால் கையில் சூடுபடும். அப்போல்லாம் களி பண்ணுறதுக்கெல்லாம் துடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த உளுந்து மாவை இதில் போட்டுடலாம். போடும்போது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. இது சடங்கானவங்க குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த உளுந்துக்களி கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த குறுக்கு வலி, முதுகு வலி, இடுப்பு வலியெல்லாம் பின்னாடி வராது. ஆரோக்கியமாக இருப்பாங்க. மாவு போடும்போது அவசரம் இல்லாமல் நிதானமாக போடுங்க. இந்த உளுந்துக்களி எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க. டிஃபனே அதுதான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்காட்டி எனக்கு இந்த உளுந்துக்களி எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி மாவு அரைக்கணும், எப்படி செய்யணும்னு. இதை நம்ம அந்தந்த டைமில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வயசுக்கு வந்தப்போ குழந்தை பற்றவ தான் சாப்பிட்ணும் இல்லை, டெய்லியும் கூட இதை சின்ன குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுனால முதுகில் இருக்கிற எலும்பு, அந்த இடுப்பு எலும்பில் நல்ல ஒரு பலமாக இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வேகும். கட்டி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க.
இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு, இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் நமக்கு. இதோட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம். தேங்காய் துருவல் பண்ணி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், இந்த மாதிரி சுட சுட களி வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுட சுட போட்டு இது மேலே கொஞ்சமாக இப்படி எண்ணெய் விட்டு கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே குழந்தைங்களுக்காக கொடுக்கும்போது நம்ம சூடாக கொடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் ஆற வச்சு உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாம். பாருங்கள், உளுந்து களி ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா கையில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த உளுந்து மாவு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிங்கனாலே போதும் குழந்தைங்களுக்கு. நம்ம எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவு, சத்தான உணவு இந்த மாதிரி உளுந்து களி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி கொடுத்தாலே போதுங்க குழந்தைங்களுக்கு. அதிலே நிறைய சத்தையெல்லாம் வந்துடும். குழந்தைங்கன்னு இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த இடுப்பு வலிலாம் இருக்கும். அவங்களும் டெய்லி இந்த மாதிரி ஒரு உளுந்துக்களி உருண்டை சாப்பிட்டாலே போதும், இடுப்பு வலிலாம் பறந்து போயிடும். எண்ணெய் தொட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுங்காட்டி கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது. பாருங்க, நல்லா பால் மாதிரி வருது பாருங்கள். குழந்தைங்களுக்கு லைட்டாக நெய்யும் கூடி இதில் போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த உளுந்துக்களி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.